ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஆலியோ இ ஓலியோ இட்டாலியன் ரெசிபி பேலியோ வெர்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நான் பாஸ்டாக்கு பதிலாக நான் zucchini நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த zucchini வெஜிடபிள் தான் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்டா போல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வெஜிடபிளை யூஸ் பண்ணி எப்படி இந்த பாஸ்டா செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு zucchini எடுத்திருக்கேன். இப்போ அதை எடுத்துட்டு ஸ்கின்னை ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கலாம். அப்புறம் என்கிட்ட ஒரு நூடுல்ஸ் போலயே கட் பண்ணுறதுக்கு துருவுறதுக்கு ஒரு பீலர் மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். பட் அது எங்கே வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பீலர்லேயே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சன்னமாக சீவிக்கலாம். இப்போ இதை நம்ம இப்படி சீவணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நூடுல்ஸ் மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக அந்த வெஜிடபிள் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம சீவி வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புடலங்காய் அந்த சுரக்காய் அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். நிறையா தண்ணி இருக்கும் இதில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிளில் தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த பவுல்லையே வச்சிடலாம். அதுக்கப்புறமேல நீங்கள் கையிலையே ஸ்க்வீஸ் பண்ணால் கூட நிறைய அந்த தண்ணி இருக்கிறது தெரியும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் நல்ல க்ளீன் டவலில் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி போட்டு வச்சா போதும். அப்புறம் ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் போட்டு சூடானதுக்கு அப்புறமேல கார்லிக் ஒரு 2 to 3 கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு. சில்லி ஃப்ளேக்ஸை நம்ம ட்ரை சில்லியை அரைச்சிட்டு அந்த சீட்ஸ் இல்லாமல் நம்ம அரைச்சி கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு சால்ட் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமேலு நம்ம பார்மெசான் சீஸ் ஆட் பண்ணுறப்ப அதுலேயும் சால்ட் இருக்கும். இப்போ ரொம்ப சால்ட்டியாக போயிடும். இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் ஜென்டிலாக கிளறி விடணும். இதுக்கு ஒரு டோட்டலாக 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஸோ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஒரு சர்விங் பிளேட்டுக்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பார்ஸ்லி கொஞ்சம் கோரியண்டர் மாதிரி தான் இருக்கும். அது ட்ரையாக வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு முக்கியமாக பார்மெசான் சீஸ் அது பவுடர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் கார்னிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம சீ ஃபுட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.